வணக்கம். இது லாங்காஃப் ஊடகத்தின் இன்றைய எல்லை பாதுகாப்பு செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். போர்க்களத்தில் உக்ரைனுக்கு கை கொடுக்கும் AI தொழில்நுட்பம். இஸ்ரேல் தாக்குதலில் 70,100 பேர் உயிரிழப்பு, ஹமாஸ் தகவல். ரஷ்ய எண்ணெய் கப்பல் மீது உக்ரைன் ட்ரோன் தாக்குதல். தென்னாப்பிரிக்காவுக்கான மானியங்கள் ரத்து, ட்ரம்ப் அதிரடி. வெனிசுலாவில் எந்த விமானமும் பறக்கக்கூடாது, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை. இச்செய்திக்கு பிரதான அனுசரணை ஹவுஸ் ஆஃப் ஸ்பைஸ் சுவிஸ், TCT வணிக வளாகம் இலங்கை, SKT நாதன் சுவிஸ், அம்மாஸ் ரெஸ்டாரண்ட் சுவிஸ், சிவா கார்கோ சுவிஸ், சீத்த ரெஸ்ட்ரோ சுவிஸ், செல்வா சுக் சுவிஸ், ஹரிலீஃப் சுவிஸ். தொடர்பான விரிவான செய்திகள். ரஷ்யாவுக்கு எதிரான போரில் AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதாக உக்ரைன் ராணுவம் தெரிவித்துள்ளது. கடந்த 4 ஆண்டுகளாக நீடிக்கும் போர்க்களத்தில் இப்போது ட்ரோன் வழி தாக்குதலை ஆதிக்கம் செலுத்துகின்றது. இந்த நிலையில் ட்ரோன்களை AI தொழில்நுட்பம் கொண்டு இயக்குவதாக உக்ரைன் ராணுவம் கூறியுள்ளது. ஆளின்றி இயங்கினாலும் இலக்குகளை குறித்தவராமல் தாக்க AI தொழில்நுட்பத்தை உக்ரைன் ராணுவம் பயன்படுத்துகிறது. உக்ரைனின் இந்த நவீன யுக்தி ரஷ்ய ராணுவத்தை திணறடிப்பதாக ராணுவ வல்லுநர்கள் கூறியுள்ளனர். காசாவில் கடந்த 2 ஆண்டுகளாக இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 70,100 பேர் உயிரிழந்ததாகவும், போர் நிறுத்தம் அமலுக்கு வந்த அக்டோபர் 10ஆம் தேதிக்கு பிறகு மட்டுமே 354 பேர் இறந்ததாகவும் ஹமாஸ் தெரிவித்துள்ளது. கடந்த 2023ஆம் ஆண்டு இஸ்ரேல் மீது ஹமாஸ் தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து ஏற்பட்ட போரில் இருதரப்பினரும் பணிய கைதிகளை பிடித்து வைத்துக் கொண்டனர். அமெரிக்கா மத்தியஸ்தம் செய்து போர் நிறுத்தம் செய்தாலும் இஸ்ரேல் தாக்குதலில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது. ரஷ்யா உக்ரைன் இடையான போர் 3 ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்து வருகின்றது. இந்த போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் முயற்சி செய்து வருகிறார். ஆனால் இதுவரை சுமூகமான முடிவு எட்டப்படவில்லை. இந்த நிலையில் ரஷ்ய எண்ணெய் கப்பல் மீது உக்ரைன் ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளது. துருக்கியின் கோசெலி மாகாணத்தில் உள்ள கருங்கடல் பகுதியில் ரஷ்யாவை சேர்ந்த கைரோஸ் என்ற சரக்கு கப்பல் சென்று கொண்டிருந்தது. அந்த கப்பல் கருங்கடலில் போஸ்பரஸ் ஜலசந்தியில் நுழையும் இடத்திற்கு அருகில் சென்றபோது அதன் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டது. இதில் அந்த கப்பல் தீப்பிடித்து எரிந்தது. உடனே மீட்பு படையினர் விரைந்து சென்று கப்பலில் சிக்கி தவித்த 25 மாலுமிகளை பத்திரமாக மீட்டனர். இந்த தாக்குதல் நடந்த சில நேரத்துக்கு பிறகு கருங்கடலில் பயணித்துக் கொண்டிருந்த ரஷ்யாவின் எண்ணெய் கப்பலான விராட் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டது. அந்த கப்பல் மீது நீரில் செல்லக்கூடிய ட்ரோன் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டது. உடனே கப்பலில் இருந்த மாலுமிகள் தாக்குதல் குறித்து தகவலை அனுப்பினர். அந்த தகவலில் இது விராட் உதவி தேவை, ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது, மேடே என்று தெரிவிக்கப்பட்டது. தாக்குதலின் போது அந்த கப்பல் தீப்பிடித்து எரிந்தது. அக்கப்பலில் இருந்த 20 மாலுமிகள் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர். ரஷ்ய கப்பல்கள் மீதான ட்ரோன் தாக்குதலுக்கு உக்ரைன் பொறுப்பேற்றுள்ளது. இந்த கப்பல்களுக்கு பொருளாதார தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும், அது மீறப்பட்டதால் நீரில் செல்லக்கூடிய ட்ரோன் மூலம் தாக்கி அளித்ததாகவும் உக்ரைன் தெரிவித்துள்ளது. தென்னாப்பிரிக்காவில் பிரான்ஸ், ஜெர்மனி உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்தவர்களிடமிருந்து நிலம் சட்டவிரோதமாக பறிக்கப்படுகிறது. மேலும் அவர்கள் இனப்படுகொலை செய்யப்படுவதாகவும் ட்ரம்ப் குற்றம் சாட்டினார். எனவே தென்னாப்பிரிக்காவில் G20 மாநாடு நடத்த கடும் எதிர்ப்பு தெரிவித்தார். எனவே ஜோகன்னஸ்பர்க்கில் நடந்த G20 மாநாட்டை அமெரிக்கா புறக்கணித்தது. இந்த நிலையில் அடுத்த ஆண்டுக்கான G20 மாநாடு அமெரிக்காவின் புளோரிடா மாகாணம் மியாமி நகரில் நடைபெறவுள்ளது. இதில் கலந்து கொள்ள தென்னாப்பிரிக்காவுக்கு அழைப்பு விடுக்கப்படாது என ட்ரம்ப் கூறியுள்ளார். ஆனால் ட்ரம்பின் இந்த மனித உரிமை மீறல் குற்றச்சாட்டுக்கு தென்னாப்பிரிக்க அதிபர் சிரில் ராமபோசா மறுப்பு தெரிவித்துள்ளார். இந்த சூழலில் தென்னாப்பிரிக்காவுக்கு வழங்கப்படும் மானியம் சலுகைகளை ரத்து செய்வதாக ட்ரம்ப் தற்போது அறிவித்துள்ளார். அமெரிக்காவுக்கும் வெனிசுலாவுக்கும் இடையே நீண்ட காலமாக பகை இருந்து வருகிறது. அமெரிக்காவில் போதைப்பொருள் அதிகளவு பழகுவதற்கு வெனிசுலாதான் காரணம் என ட்ரம்ப் குற்றம் சாட்டி வரும் நிலையில் கரிபியன் கடல் பகுதியில் போர்க்கப்பல்கள், போர் விமானங்களை அமெரிக்கா குவித்து வருகிறது. இந்த நிலையில் ராணுவ நடவடிக்கைகள் காரணமாக வெனிசுலா வான்வெளியில் பறக்கும் போது எச்சரிக்கையாக இருக்குமாறு அமெரிக்க பெடரல் விமான நிர்வாகம் தெரிவித்தது. இதனால் உலக அளவில் பெரும்பாலான விமான நிறுவனங்கள் வெனிசுலாவுக்கான விமானங்களை ரத்து செய்துள்ளன. ஸ்பெயின், போர்ச்சுகல், சிலி, கொலம்பியா, பிரேசில், டிரினிடாட், டொபாகோ ஆகிய நாடுகளைச் சேர்ந்த சில விமான நிறுவனங்கள் வெனிசுலாவுக்கான விமான சேவைகளை ரத்து செய்தன. இந்த நிலையில் வெனிசுலாவின் வான்வெளி மூடப்படுவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், வான்வெளி மற்றும் அதை சுற்றியுள்ள வான்வெளி மூடப்படுகிறது. இதனை அனைத்து விமான நிறுவனங்கள், விமானிகள், போதைப்பொருள் விற்பனையாளர்கள் மற்றும் கடத்தல்காரர்கள் கவனத்தில் கொள்ளவும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். ட்ரம்பின் இந்த மிரட்டலுக்கு கண்டனம் தெரிவித்த வெனிசுலா இது ஒரு காலனித்துவ அச்சுறுத்தல் என்றும் தெரிவித்துள்ளது.
சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது, விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசர்க். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசர்க். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 0795146428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.